அனைவருக்கும் வணக்கம். ஓகே பாஸ் நிறுவனர் செந்தில்குமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா, நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்துட்டு 2025 வந்து ஜனவரி மாதத்தில் நாங்கள் ஓகே பாஸுங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப்பாக நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். இந்த ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரலும் எங்களுக்கு உண்டான ஒரு நேம் வந்துட்டு பாஸுங்கிற ஒரு நேமை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி நாங்கள் பாஸுங்கிறது நாங்கள் இல்லாமல் எங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய வணிகர்களுமே நாங்கள் பாஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த ஓகே பாஸுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு வருடத்தில் எங்களோட ஆதரவு தந்த ஒரு 70,000 வாடிக்கையாளர்களுக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த 70,000 வாடிக்கையாளர்கள் மட்டும் இல்லாமல் டாக்ஸி சர்வீசஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். டாக்ஸியில் ஒரு 1500 டாக்ஸிக்கு மேலே வந்துட்டு எங்களுக்குள்ளதில் அக்வயர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கம்மியான காஸ்ட்டில் நல்ல ஒரு தரமான சேவையை கொடுக்கறது மூலமாக வாடிக்கையாளர்களும் அதிகமான பேர் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த வண்டி வச்சுருக்கவங்களுக்கும் கமிஷன் கம்மியான பேஸஸில் அதிகமான ஒரு டேரிஃபோட நல்ல ஒரு கரெக்டான டேரிஃபோட சிட்டியில் பெஸ்ட் டேரிஃப் கொடுத்து இருக்கிறதன் மூலமாக அந்த வண்டி வச்சுருக்கவங்களுக்கு உண்டான வருமானத்தையும் நாங்கள் அதிகப்படுத்தி இருக்கிறோம். இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் பண்ணின விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து தமிழகத்தில் முன்னணியான ஒரு நகரங்களில் எங்களோட ஓகே பாஸ் செயலி வந்து இயங்கிட்டுருக்குது. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி, சேலம், மதுரை இந்த 3 லொக்கேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோட சர்வீசஸ் வந்து ஒரு சூப்பர் ஆப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மொபைல் சர்வீசஸில் இந்தியாவே ஃபஸ்ட் டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஆப்பில் வந்துட்டு மல்டிப்புளான சர்வீசஸ் கொடுக்கறது ஓகே பாஸ் மட்டும்தான். இதில் நம்ம என்னத்துக்காக இந்த ஒரு சர்வீசஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்மளோட மொபைல் டிவைசஸில் நிறையா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதன் மூலமாக நம்மளோட டேட்டா வந்து திஃப்ட் ஆகுது மெயினாக. ஸோ நம்மளோட பர்சனல் ப்ரைவசி வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆகுது. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீசஸ்க்கு கூட ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இதெல்லாம் போக்கணுன்னு தான் வந்துட்டு ஓகே பாஸில் ஒரு சூப்பர் ஆப்பாக ஒரு 65 சர்வீசஸ்க்கு மேலே நம்ம வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதன் மூலமாக நிறைய பேர் வந்து சுயமாக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எங்களோட இணைகிறாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், ஏசி மெக்கானிக்காக இருக்கலாம், இந்த மாதிரி யூட்டிலிட்டி ஒர்க்ஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே சுயமாக பண்ணுறவங்க எங்களோட இணைவதன் மூலமாக அதிகமான ஆர்டர்ஸை வந்து நாங்கள் கொடுக்குறோம். அவங்களுக்கும் ஒரு நிரந்தரமான வருமானத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். லோக்கலில் வேலை பார்க்குறவங்க யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதன் மூலமாக ஆர்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். அதில் மகளிருக்கு மெயினாக நாங்கள் கொடுக்குறது பியூட்டி பார்லர்லாம் ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. சுயமாக நமக்கு தெரிஞ்சவங்களே வந்து ஒரு கோர்சஸ் படிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு பியூட்டி கோர்சஸ்லாம் படிச்சுட்டு ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சர்வீசஸும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து வேலைவாய்ப்புகளை லோக்கலில் வந்து அதிகமானப்படுத்துகிறோம். அது போக எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 2026க்குள்ளே டயர் 3 சிட்டிஸ் ஃபுல்லாகவே எங்களோட பிஸ்னஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கும். இதை மெயினாக வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க ரொம்ப லோ காஸ்ட்லேயே எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சின்ன முதலீடு இருந்தால் கூட நம்மளால் தொழில் தொடங்க முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து விருப்பப்பட்டு சுயமாக ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எங்கள் ஓகே பாஸோட இணைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸான ஒரு பிராண்டாக நம்ம வந்து 2026 கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். இன்றைக்கி 2வது ஆண்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2வது ஆண்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். எங்களோட சர்வீசஸில் ஒரு 65 சர்வீசஸ்க்கு மேலே இருக்குது. இதில் இன்னும் நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் மெயினாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட் வச்சுருக்கிறவங்க லோடு எதெல்லாம் தேவை இருக்குது, இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நீடட் இருக்கிறவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் பேரில் வந்து லோடு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ லோடு எக்ஸ்பிரஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருள்களை சின்ன வண்டி ஒரு டாட்டாய்ஸாக இருக்கலாம், ஒரு பிக்கப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பொருள்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு லோக்கல் லாஜிஸ்டிக்ஸில் ஒரு 45 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே நாம் வந்து இங்கே சப்ளை கொடுத்துட்ருக்குறோம். இது கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மிக விரைவில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோடு எக்ஸ்பிரஸையும் கொண்டு வருவோம். இதன் மூலமாக என்ன அப்படின்னா,
ஸோ டாக்ஸிக்கு நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டோம். இப்போ போய் எந்த இடத்துலையும் பார்கின் பண்ணி கேட்டுட்ருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன ஆப்பில் ஷோ ஆகுதோ அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் எங்களுக்குள்ளதில் எங்களோட டிரைவர்ஸ் வாங்குவாங்க. சேம் அதே மாதிரி தான் லோடு வண்டிக்கும் நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இவ்வளோக்கு வரீங்களா அவ்வளோக்கு வரீங்களாங்க கேட்குற ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இந்த லோடு எக்ஸ்பிரஸ்க்குள்ளேயே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிக்கப் பாயிண்ட்டு அண்ட் ட்ராப் பாயிண்ட்டை போடும்போதே வந்து நம்மளோட டேரிஃப் இவ்வளோ தான் வருதுங்கிறது தெரிஞ்சிடும். பக்கத்தில் எந்த வண்டி அவைலபிளாக இருக்கோ இமீடியட்டாக 5-10 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து வண்டி கொடுத்துட முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களோட வண்டிகள் இணைஞ்சிட்ருக்காங்க. இன்னும் அதிகமான வண்டிகளும் தேவை இருக்குது. வண்டி யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களும் வந்து எங்களோட வந்து அட்டாச்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களும் வருமானத்தை வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ எப்படி மற்ற சர்வீசஸ்க்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இப்போ லோடு எக்ஸ்பிரஸ்க்கும் கண்டிப்பாக ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறோம். இப்போ எங்களோட சர்வீசஸில் வந்து மெயினாக வந்துட்டு மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோம்னா 24/7 வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுனால கஸ்டமர் கேர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஃபோன் கால் பண்ணாவே போதும் உங்களுக்கு உண்டான சொல்யூஷனை வந்து நாங்கள் கொடுத்துட முடியும். ஒரு சர்வீசஸ் நீடுனாலும் சரி இல்லை காரு புக் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபோன் மூலமாகவும் நாங்கள் வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி எங்களோட கார் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபைடான வெண்டார்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். அது மாதிரி க்ளீனான வண்டிகள் மட்டும்தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் செலக்ட் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அன்ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸோ இல்லை டிரைவர்ஸ் வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத டிரைவர்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலான பீப்புள்ஸை மட்டும்தான் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது கண்டிப்பாக இது வந்து ஒரு மக்கள் சேவையில் ஓகே பாஸ் வந்து ஒரு சிறந்த சேவையாக நாங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்குறோம். நன்றி. அது மாதிரி நம்ம வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு எல்லாமே வந்து வெஹிக்கிள்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். லைக் ஐடி கம்பெனிஸு, ரியல் எஸ்டேட்ஸு இவங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ மக்கள் உங்களுக்கு சார்ந்தவங்க தெரிஞ்சவங்களுக்கு நீடட் இருந்தாலும் ஒரு கார்ப்பரேட் மூலமாக இப்போ ஒரு 15 வண்டி வேணும் 20 வண்டி வேணும்னு சொன்னால் கூட எங்களால் வந்து இமீடியட்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்க முடியும். அதில் மெயினாக நாங்கள் வந்து டாக்ஸி சர்வீசஸில் லோக்கல், ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடுங்கிற அவுட் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு 1 வே ட்ரிப்பும் கொடுக்குறோம், ரவுண்ட் ட்ரிப்பும் கொடுக்குறோம். 1 வே ட்ரிப்பில் எவ்வளோ ட்ராவல்ஸ் பண்ணி 1 வேல போகிறாங்களோ அதுக்கு மட்டும்தான் நம்ம சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது போக இப்போ தமிழ்நாடுக்குள்ளே நாங்கள் நிறையா சிட்டிஸ் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அப்கமிங்கில் வந்துட்டு கண்டிப்பாக தமிழ்நாடுக்குள்ளே ஒரு மேஜர் சிட்டிஸில் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நாங்கள் ரன் பண்ணுவோம்.